அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். அரசியல்னு வந்துட்டாவேங்க தன்மானத்தோடு தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா 99% அதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு விவாத பொருளாக இருந்தவர் யார் அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் தான். அவர் ஒரு டைலாக் நச்சு டைலாக் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அவங்களே தேர்தல் பஞ்ச் அப்படின்னு போட்டிருந்தாங்க. மோடி பிரதமர் என்பதற்காக தலை வணங்குவேனே தவிர என் தன்மானத்தை விட்டு தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு. என்னுடைய தன்மானத்தை நான் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் நேற்று பரப்புரையில். தன்மானத்தை விட்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ, என்றைக்கு நீங்கள் டிவி ரிமோட்டை எடுத்து டமானஸ் டிவியை போட்டு உடைச்சி நான் திமுகவுக்கு எதிராக தான் நிற்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்து நீங்கள் அங்கே போயிட்டு கடைசியில் ஒரு எம்பி சீட்டு கொடுத்தா கூட, அது எம்பி சீட்டு கூட இல்லை, கொடுத்தா போதுன்ற அளவுக்கு இருந்தீங்களா, அன்றைக்கே எல்லாத்துக்கும் அந்த தன்மானத்தின் மீது இருக்கக்கூடிய கேள்வி வந்து விட்டது. அதற்கும் டிவி ரிமோட் அவர் சொன்னார் இல்லையா, அவர் என்ன சொன்னார்னா, நான் டிவி ரிமோட்டை தூக்கி போட்டு உடைத்ததுன்னு யார் சொன்னது? டிவி ரிமோட்டு என் கையில் தான் இருக்குது, டிவியும் என் கையில் தான் உங்கள் கிட்ட தான் இருக்குது. அது ரெண்டுமே கரண்ட்டும் மீதி பேட்டரியும் கொடுக்க வேண்டியது யார் மெயின் அப்படின்னா நம்ம தான். சப்போஸ் கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசாக இருந்தது அப்படின்னா அது நம்ம இழந்துருவோம். அதற்காக தான் இந்த கூட்டணி. இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. ஏன்னா வாதத்தின் சிறந்த வாதம் சந்தர்ப்பவாதம். சந்தர்ப்பம் இல்லாமல் ஒரு வாதம் செய்யும்போது, வாதம் இல்லாமல் சந்தர்ப்பத்தோடு அமைந்திருந்தால் இந்த கூட்டணியை நீங்கள் குறை சொல்லலாம், என்னையும் நீங்கள் குறை சொல்லலாம். ஸோ இது நான் ஏதோ சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்டதனால் இந்த வாதத்தை என் மீது வைத்து என் மீதை குறை சொல்லுகிறவர்களுக்கு ஒரே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இது சந்தர்ப்பவாதம் அல்ல. எதை புரிஞ்சுது உங்களுக்கு? அது மாதிரி தான் அவர் சொன்னார். அதனால் ஐயோ தலைவரே நீங்கள் சீக்கிரம் முடிங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க மக்கள். அதனால் நம்ம மட்டும் இல்லை, நிறைய எல்லா மீடியாக்களும் இது மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நாடாளுமன்றத்தில் நம்மில் ஒருவர் குரல் ஒலிக்கும் என மாநிமா நிர்வாகிகள் மத்தியில் கமல் நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த நம்மில் ஒருவர் யார் அப்படின்னா அது இவங்களே தான். அதுக்கு இந்த பொசிஷன் எதற்காக இந்த பொசிஷன் தான் எனக்கும் தெரியல. சில சமூக ஊடகங்களில் நேற்று பெரிய விவாத பொருளாக இருந்தது. கமலஹாசன் அவர்கள் கொடுத்த விளக்கம் தான் கொஞ்சம் பெரிய விளக்கமாக இருந்தது. ஸோ அதுதான் பெரிய அளவுக்கு இருந்தது. இந்த மாதிரி நிறைய செய்திகள் இன்றைக்கி வச்சு செய்ய போகிறோம் நம்ம. ஸோ வீடியோக்கள் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நார்மலாகவே இந்த வீடியோ பதிவு எல்லாமே கொஞ்சம் தயக்கத்தோடு தான் போடுவேன். அதாவது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில என்ன நினச்சேன்னா ஏதோ சாதகமான வீடியோன்ற மாதிரி எடுத்துக்கக்கூடாதுன்றதுனால இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம அப்படியே பொறுமையாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோனுடைய கான்செப்டில் நான் போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு அதிகபட்சம் 19ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு போயிட்டோம்னா மீதி அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக பேசலாம். ஏன்னா எலெக்ஷனில் அவங்கவுங்க அப்படியே கொஞ்சம் வெறிகொண்டு வேங்கையாக இருப்பாங்க. எப்படி நீ எங்கள் தலைவரை சொல்லலாம், அடடா எப்படி நீ உங்கள் தலைவரை சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப வெறிகொண்டு இருப்பார்கள். ஏன்னா அவர்களுடைய கொள்கையில் அவங்களுக்கு அது கரெக்டுன்னு தோணும் இல்லையா. நம்மளுடைய பார்வையில் நம்ம பார்க்குறது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டுன்னு தெரியாது. ஆனால் வேறு வழியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாத்தையும் நம்ம சொல்லி தானே ஆகணுன்ற மாதிரி நேற்று ஒரே ஒரு சிறப்பு செய்தியோடு உள்ள போயிடலாம். அந்த சிறப்பு செய்தி இல்லை, சிரிப்பு செய்தி இல்லை, சிறப்பான செய்தி தான். மம்தா பானர்ஜி அவர்கள் நேற்று களத்தில் இறங்கிட்டாங்க. ரொம்ப படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அடிப்பட்ட அவர்கள் அந்த படுகாயம்ன்றதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. படுகாயத்திற்கு மருந்து கிடைத்தவுடன் கடைசியில் கட்டு இப்படி போட்டுட்டு மம்தா பேகமாக மாறி பெரிய அளவுக்கான ஓட்டுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இனி இது எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் மேடம் அந்த கட்டை வந்து கலட்டவே மாட்டாங்க. குளிக்கும் போது கூட கலட்டுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ பெரிய அளவுக்கு படுகாயங்களுடன் கட்டை கட்டி கொண்டு ஓட்டை சேகரித்து கொண்டு ஓட்டு வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி அவர்கள் வெஸ்ட் பெங்காலில். இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். எங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் இந்த எலக்ட்ரோல் பாண்டு ஸ்கேம்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பெருசாக பேசினாங்க. வசமாக சிக்கிருச்சு ஒரு கட்சி, கிடச்சிருச்சு, இது வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான், ஆட்டம் கண்டு போயிடும்னு சொல்லிட்டு திமுக வேறு அவசரப்பட்டு மார்ட்டின் அவர்கள்கிட்ட நான் பணத்தை வாங்கிட்டேன்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு லிஸ்ட் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன்பா புஷ்வான மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுச்சு, எந்த அரசியல் கட்சியும் இதை பற்றி பேசலையே அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது. அப்படின்னா எலக்ட்ரோல் பாண்ட் ஸ்கேமில் எல்லா கம்பெனிக்கிட்டையும் எல்லாருமே பணம் வாங்கியிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா பிஜேபி மட்டும்தான் பணம் வாங்குச்சு, மற்ற எந்த கட்சியுமே வாங்கலை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் லாட்டரி மார்ட்டின் அவர்கிட்ட வந்து திமுக மட்டும் தான் வாங்கினமா சொன்னாங்க. திமுகவே கம்மிங்க. அதை விட வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக 497 பக்கம், அவங்க 497 600 பக்கமே வந்து வாங்கியிருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம், காங்கிரஸுமே வாங்கியிருந்தாங்க. அதனால தான் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அவங்க மட்டும் இல்லை, இந்த லிஸ்ட்டில் இந்த மெகா என்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அவங்க தான் டாப்பில் இருந்தாங்க. பாரதிய ஜனதா பார்ட்டி வாங்கியிருக்காங்க, பாரதிய ராஷ்டிர சமிதி, திராவிட முன்னேற்ற கழகம், ஒய்எஸ்ஆர், தெலுங்கு தேசம் பார்ட்டி,
பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி, ஜனதாதள், ஜனசேனா பார்ட்டி. ஸோ மேக்சிமம் எல்லா கம்பெனிகளும் எல்லாத்துக்கிட்டையும் வாங்கியிருக்காங்க. அதனால தான் யாரையும் குறை சொல்ல முடியல. யாரும் இது வந்து பெரிய அளவுக்கு இது ஸ்கேம்னு சொல்ல முடியல. ஏன்னா இப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபி அரசாங்கத்தை வந்து நீங்கள் அரட்டல், மிரட்டல், உருட்டல், இடியை கொண்டு மிரட்டி நீங்கள் பெரிய அளவுக்கான பணத்தை குவித்து விட்டீர்கள் என்றால், அப்போ இடியை அனுப்பி வாங்கினீங்க இவங்களுக்குன்னா, அப்போ நீங்கள் என்ன சொல்லி வாங்கினீங்க, அந்த ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதனால தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம் வர்றதுக்கு முன்னாடி அதானி அம்பானியை பற்றி பெருசாக சொன்னாங்க. அப்புறம் அதானி அம்பானியோட லிஸ்ட் இதில் இல்லாதனால என்ன பண்ணாங்கன்னா, இடியை வச்சு மிரட்டி வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே எல்லா கட்சியுமே வாங்கினதுனால ஐயோ என்னடா இது பெரிய ஒம்பாகுது, சரி இது என்ன பண்ணலாம், இந்த டாபிக் இதோடு நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. ஏன்னா இந்த ஊழல், அதாவது ஊழல் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் கடைசியில் எல்லா கட்சியுமே வாங்கிட்டாங்களே, இது ஊழல் இல்லை, அப்போ நியாயமான முறையில் தான் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா குறிப்பாக ஷபீர் அகமது நினைக்கிறேன், அவர் தான் வந்து ஒரு எக்ஸல் என்ன மீடியோ ஏதோ ஒரு மீடியா, அது கரெக்டான ஃப்ளோவில் வரல, அவர் தான் அந்த எலக்ட்ரல் பாண்டில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். கடைசியில் எல்லா கட்சியுமே வாங்கினதுனால எப்படி இதை நம்ம கொண்டு போய் சேர்த்துறது, எல்லாருமே அடிபடுவாங்களே அப்படின்ட்டு கம்முன்னு ஆகிட்டாங்க. இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். என்னென்னா அவங்கவுங்க ஸ்டாப் ஆனதுக்கான காரணம் என்னென்னா, எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்கிறது ஒரு கம்பெனி. எந்த கம்பெனி எடுத்தாலும் சரிங்க, எல்லா கம்பெனியும் ஒன்று தனிப்பட்ட முறையில் ஏர்டெல் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, பிஜேபிக்கு தனிப்பட்ட முறையில் ஏர்டெல் பிஜேபிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 4-5 கம்பெனிகள் இருக்குது, மீதி எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. இப்போ தேர்தல் பிரச்சாரம்னு போனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறார். ஏன்னா அவர் அந்த பேசுகிற விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து இங்கே கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து குலக்கல்வி முறை. அந்த குலக்கல்வி முறை வந்து உங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் தடுக்குது. ஆனால் நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் நாங்கள் படிக்க வைக்கிறோம். ஸோ உங்கள் குழந்தைங்க படிக்காமல் போகணும் அப்படின்னா நீங்கள் மத்திய அரசு ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க படிக்கக்கூடாதுன்னு ஒரு குரூப் தடுக்குது, நாங்கள் படிக்க வரணும்னு சொல்கிறாங்கன்றாங்க. ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி நிஜமாகவே படிக்கக்கூடாது என்பதற்காக வரப்பட்ட கொள்கையா அப்படின்னா ஏன் இவங்க கையெழுத்து போட்டாங்கன்னு தெரியல. அது நிர்பந்தம் மன்றமாக ஒன்று சொன்னாங்க. அதே போல் கொரோனா காலத்தில் வந்து மோடி அவர்கள் போய் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. அப்புறம் கடைசியில் தட்டி எட்டுன்னு வந்து தட்ட சொன்னார், விளக்கேற்ற சொன்னார். ஆனால் அந்த கொரோனா காலத்துலேயும் ரொம்ப சிறப்பாக கையாண்டது ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் வந்து பெரிய அளவு வார்டுக்குள்ளெல்லாம் போனாங்க, சிறப்பாக கையாண்டது நாங்கள் தான் இருந்தாங்க. ஏடிஎம்கே அதுக்கு முன்னாடி இருந்தது, ஏடிஎம்கே சிறப்பாக தான் கையாண்டாங்க. அப்புறம் அந்த தடுப்பூசி விவகாரத்தில் டிஎம்கே சார்பாக பெரிய அளவுக்கு அப்போ நெகட்டிவாக ப்ரொபகண்டா பண்ணாங்க. இந்த தடுப்பூசி வந்து யாருமே போட்டுக்கல, இன்னும் பிரதமர் அவர்களும் போட்டுக்கல, டாக்டர் மட்டும் போட்டுக்கிறாங்க, அதுவே கேள்விக்குறியாகிறது. மக்கள் என்ன சோதனை எளியா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. பட் அந்த நெகட்டிவ் வந்து சொல்லலை. பட் நாங்கள் தான், எங்களால் தான் இந்த தமிழகத்தில் ஓரளவுக்கு கொரோனா ஒழிச்சதுக்கான காரணம் என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் ஓரளவுக்கு தைரியமாக தனிப்பட்ட முறையில் யாருமே தடுத்துமே அவர் கொரோனா வார்டுக்குள்ளேயே போயிட்டு கேட்டு வந்தார் பற்றியா, அதனால தான்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் மீது விமர்சனம் வைக்கப்படுகிறது. அதே போல் திரும்பியும் மதுரையினுடைய எய்ம்ஸ் செங்கலை கொண்டு வந்து காட்டினார், இன்னும் வரலன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதற்கு திருச்சியில் நடந்த மிகப்பெரிய ஒரு கூட்டம், ஏடிஎம்கேனுடைய கூட்டம், வேட்பாளருடைய அறிமுக கூட்டம் நடந்தது. அந்த வேட்பாளரோட அறிமுக கூட்டத்தில் திருச்சிக்கு முன்னாடி சென்னையில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட அறிமுக கூட்டம் நடந்தது, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. அதை பற்றி நான் சொல்கிறேன். நான் இப்போ இங்கே திருச்சியில் நடக்கும்போது நல்ல கூட்டங்க, சூப்பரான க்ரௌடு, நிறைய க்ரௌடு இருந்தது திருச்சியில் நடத்தும் போது. அப்போ இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா, தம்பி நீங்கள் செங்கல் காட்டுறதுலாம் ரொம்ப பழைய டெக்னிக், போர் அடிச்சு போச்சு, வேறு ஏதாவது புதுசாக கொண்டு வாங்க. நீங்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு போயிட்டு செங்கலை காட்டி அங்கே ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, இங்கே மக்கள்கிட்ட கொண்டு வந்து செங்கலை காட்டுறது வேஸ்ட்டுலாம், ரொம்ப பழைய டெக்னிக், பழைய ஜோக்காக இருக்குது, புது ஜோக்காக கொண்டு வாங்க அப்படின்ற வந்து அழுத்தம் கொடுத்துருந்தாங்க. அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பெரும் நம்பிக்கையாக சொல்லியிருந்தாங்க, ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. 2026 எங்களோட கூட்டணி வெற்றி கூட்டணி தொடரும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யாரை தாக்குன்னு தாக்குனாங்களோ இல்லையோ, பாமகவை போட்டு தாக்குன்னு தாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே பேசினாங்க, அங்கே பேசினாங்க, கடைசியில் போயிட்டு அங்கே போய் சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. வர வேண்டியது சிறப்பாக வந்துச்சுன்னாங்க. ஆக்சுவலாக நீங்கள் மட்டும் எப்படி இருந்தீங்கன்னு தான் எனக்கு தெரில. ஆரம்ப கட்டத்தில் இருந்தே நான் வந்து ஏடிஎம்கே கூட தான் போகிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டைலாக் பேசியிருக்கலாம். 11 எம்பி சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களை சீட்டுன்னு சொன்னீங்க.
வளன்னு இங்கே நடத்துகிறீங்க பேச்சுவார்த்தை, அங்கே நடத்துனீங்க பேச்சுவார்த்தை, கடைசி வரைக்குமே நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கி திடீர்னு நீங்கள் ஏடிஎம்கே கூட சேர்ந்ததுனால அந்த நெல்லவங்க, அதாவது நெல்ல வேஷம் போட்டால் எப்படின்னு எனக்கு தெரியல, மைக்கு கிடைச்சா போதுமே அவங்க நெல்லவங்களாயிடுறாங்க. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அந்த தன்மானம் அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு மேக்ஸிமம் 99% இருக்குது, 99% இருக்காது. ஏன்னா யாருடன் யார் கூட்டணி வைப்பாங்கன்னு நீங்கள் தேசிய அரசியலேருந்து எடுத்துகிட்டு இங்கே லோக்கல் அரசியல் வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா இவர்கள் நம்பி இருக்கிற தொண்டர்கள் தான் கஷ்டம். இன்றைக்கி பூத் ஏஜென்ட்டாக உட்காந்து அடி தடியாக இருப்பாங்க, நாளைக்கு பார்த்தா அது 2 கட்சி ஒன்றா இருப்பாங்க, கூட்டணி வச்சுப்பாங்க. அதான் சொன்னாங்களே, எதிர்காலத்தில் ஏடிஎம்கேவும் திமுகவோட கூட்டணி வந்தாலும் வருமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஷின் மார்க் போட்டு வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி. சரி, சமூக ஊடகங்களில் பேசப்படுகிற இன்னொரு விஷயம் என்னென்னா வடை, இந்த ஒரு டேடி சுட்ட வடை அப்படின்னு சொல்லிட்டு மோடி போட்டு இந்த பத்ம பிரியான்னு விட்டு இந்த திமுகனுடைய ஐடி விங்கில் இருப்பாங்க, அவங்க போட்டது அனைவருக்கும் தருவதாக சொன்ன 15 லட்சம் வடை அப்படின்னு போட்டாங்க. அது அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்களான்னா தேர்தல் அறிக்கையில் சொல்லலை அப்படின்ற மாதிரி பிஜேபி தரப்பில் சொல்கிறாங்க. அதுக்கான வீடியோ கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா கூட நான் அந்த அரசியலை விட்டு விலக தயார்னு ஒரு டைம் அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருந்தார். ஒருவேளை இந்த வீடியோ கிடைச்சதுன்னா அவருக்கு அனுப்பி வைங்க. 15 லட்சம் வடைன்றது நானும் இன்னும் பார்க்கல, அவர் வந்து தேர்தல் அறிக்கையிலும் நான் பார்க்கலான்னு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு செங்கல் வடை, கருப்பு பணம் மீட்பு வடை அப்படின்லாம் போட்டாங்க. ஆனால் கருப்பு பணத்தை மீட்கிறன்னு தான் சொன்னாங்க, ஆனால் ஒன்றும் வந்த பாடு இல்லை. சரி, இந்த வடைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்னொரு வடை வீடியோ உடனே கீழே வந்து கமெண்டில் போட்டிருந்தாங்க, அதையும் நீங்கள் பார்த்துருங்க. இந்த கருப்பு மண வடை அப்படின்னா இன்னொரு வடை உங்களுக்கான வீடியோ பதிவு இதோ. தமிழ்நாட்டிலே இருக்கிற பெரிய பிரச்சனை மதுவிலக்கு. அந்த மதுவிலக்கு பிரச்சனையை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. திமுக அரசு அமைந்தவுடன் மறுநாள் பொழுதுள்ள கையெழுத்து மதுவிலக்கு ஏற்பாகத்தான். கழக ஆட்சி பொறுப்பேற்றதும் தலைவர் கலைஞருடைய முதல் கையெழுத்து இந்த மதுவிலக்குரிய சட்டம் தான் என்பதை நீங்க பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். என்ன கேட்டாங்க? மக்கள் கேட்டார்கள், டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல, வாழ முடியவில்லை. எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய நிலை. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார்கள், திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது நான் முதல்வராகும் போது நான் மதுக்கடைகளை மூடுகிறேன், தமிழ்நாட்டில் இருந்து மதுவை ஒழிப்பேன் என்று அறிவித்த திமுக தலைமையிலான அரசு சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல காலகட்டங்களில் இந்த நீட்டுக்கு எதிரான பல விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. ஸ்டாலின் வந்து சொல்லிருக்காரு, நீட் தேர்வே முழுதாக ரத்து பண்ணுவோம் மாணவர்களுக்கு அப்படின்னு இருக்காங்க. இது எப்படி பாருங்க? நீட் தேர்வு தமிழ்நாட்டுல கொண்டு வரும்போது யாரோட ஆட்சி இருந்தது? அதுலயே அதுக்கான பதில் இருக்கு. சோ மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன போய் பிரச்சாரம் வேணாலும் எல்லா கட்சிகளும் பண்ணுவாங்க. வடை வீடியோ பதிவுலாம் பார்த்துட்டீங்க, ரைட். இப்போ என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் பேசும்போது வந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒரு 2 வீலர் வர முடியல, மாஸ்க் போடாமல் வர முடியல, 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திராவிட கட்சிகள் தான். அங்கே டெம்பரேச்சர் அதிகமானதுக்கான காரணம் மரங்களை வளர்க்கவில்லை, ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக வந்து பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கு தான் பெரிய விசாரம், குளோபல் வார்மிங்ன்றது உலகளாவே அளவில் இருக்குது, இங்கே கோயம்புத்தூர் மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரியான விமர்சனமும். வட மாநிலங்களில் பெரிய அளவுக்கான பாதிப்பு வெப்பம் இருக்கே, அங்கெல்லாம் என்ன காரணம், அது உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் எது எப்படியோங்க, அதாவது கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பிரபல பெற்றிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் நின்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மற்ற எந்த தொகுதியை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, சும்மா எங்கே கேட்டாலும் வந்து கோயம்புத்தூர் என்ன ஆகும் அந்த கேள்வி தான். கோயம்புத்தூர் என்ன மாதிரி இருக்குது நிலைமை, கோயம்புத்தூர் ஜெயிச்சிருமா ஜெயிக்காதா, வேறு யார் ஜெயிப்பாங்க, அந்த மாதிரியான கேள்விகள் தான் பிரதானமாக முன் வைக்கிறாங்க. அதை தாண்டி கொஞ்சம் டிஎம்டிகேனுடைய வைகோ அவர்களுடைய துரை வைகோ அவர்கள் கொஞ்சம் எனக்கு என்னமோ ஆர்வக்குள்ளாராக இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுது. நிறைய கேள்விகளை ஒரு பேசுகிற விதங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக அப்படி அது மாதிரி எனக்கு தோணுது. திடீர்னு இன்னொரு வீடியோ பதிவு கூட நீங்கள் பாருங்கள், அவர் பண்ண ரியாக்ஷன் எல்லாமே வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார். டென்ஷன் பண்றீங்கண்ணா,
எனக்கு தலைகுடி வந்து அப்ப எங்க அப்பாவுக்கு தலைகுடி வந்துடக்கூடாது அரசியலுக்கு வந்தேன் நான். இந்த எம்பி சென்ற முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்களா, அவர் ஆக்சுவலாக பேசும்போது பக்கத்தில் நேரு அவர்கள் வந்து கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு செல்லுன்னு இருக்கிறாரு. பக்கத்தில் வந்து தம்பி கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறா. இல்லைண்ணே நான் பேசி தான் ஆமாம், என் சொந்த சின்னத்தில் நான் நின்றே தீருவேன், எங்கள் அப்பாவுக்கு செய்கிற தியாகம் அப்படி இப்படின்லாம் வந்து பெரிய அளவுக்கு சொன்னாங்க. நீ சொந்த சின்னத்தில் நிற்கிறனால அங்கே திமுகவை கொஞ்சம் அப்படி இறக்கி பேசுகிற மாதிரி இருக்கும். என்ன உங்கள் கான்செப்ட்னு புரியல. அது இல்லாமல் இப்போ தான் போயிட்டு அவசர அவசரமாக வழக்கு ஒன்று நீங்கள் பம்பர சின்னம் எங்களுக்கு ஒதுக்கணும் நீதிமன்றத்தில் வந்து அவசர அவசரமாக மேல்முறையீடுலாம் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் முறையீடு பண்ணி அந்த பம்பர சின்னம் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் நின்று அது எப்படின்னு எனக்கு புரியல. அவங்க திமுக சார்பாக நில்லுங்கன்னு சொல்கிறாங்க, திமுகவுடைய சின்னத்தில் நில்லுங்கன்றாங்க. இல்லை இல்லை நான் வந்து தனி சின்னத்தில் தான் நிற்புன்ற மாதிரி ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. கொஞ்சம் எலெக்ஷன் வரைக்கும் நாவாடுக்கு அப்படியே அமைதியாக போனார்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போதைய நிலைமைக்கு ஏடிஎம்கே அந்த பக்கம்லாம் பிரிஞ்சிருந்தனால திமுக நல்ல வாய்ப்பாக தான் இருக்குது. அந்த வாய்ப்புகளை தக்க வைக்கணும். நிறையா அதாவது அவசரப்பட்டோ நிறைய விஷயங்களை பேசக்கூடாது. இப்போது நிலைமைக்கு வேட்பாளர்களுக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா எல்லாத்தையும் சொல்லுவேன். இந்த உலகத்தையே கட்டி வந்து இந்த தொகுதிக்குள்ளே கொண்டு வந்து போட சொன்னீங்கன்னா கூட நான் போடுவேன். என்ன வேணும் உங்களுக்கு? திருப்பதி லட்டே உற்பத்தி பண்ணனாலும் பண்ணுவேன். அந்த மாதிரியான வடைகளை சுட்டு மக்களிடம் கவர வேண்டுமே தவிர மீறி எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க, அவசரப்பட்டு வாய் விடாதீங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இன்னும் ஒரு வருடத்தில் நான் தேர்ந்தெடுக்கப்படுகிற தொகுதியை என்னை ஜெயிக்க வைத்தீர்கள் என்றால் இந்த தொகுதி உலகத்திலே ஒரு முன்மாதிரியான தொகுதியை வழிகாட்டுவேன் அப்படின்லாம் சொல்லுங்கள். அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மக்களும் முன்னேறிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது மாதிரி சொல்லாதீங்க. இப்போ நம்ம தேசிய அரசியலுக்கு போயிடலாம். தேசிய அரசியல் அப்படின்னும்போது விசிகா என்ன பண்ணுறாங்க, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் 2 தான் நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் விட 4 மாநிலத்தில் நிற்கிறாங்க. தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா. இதில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் மட்டும் 10 தொகுதியில் நிற்கிறாங்க. மொத்தமாக 17 தொகுதியில் நிற்கிறாங்க. பார்த்தியா, அதாவது இங்கே கூட கம்மி தான். ஆனால் தெலுங்கானாவில் 10 நிற்கிறாங்க பார்த்தியா, அதுதான் பெரிய விஷயம். அதனால தான் நான் தேசிய அரசியலை பற்றி பேசுகிறேன்னு. ஸோ இனி விடுதலை சிறுத்தைகள் தேசிய அரசியலில் உள்ளே போகிறது. இனி அடுத்தடுத்த நிலைமைகள் மேபி தெலுங்கானாவில் அடுத்து முழுசாக பிடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் கருத்துக்கள் வந்து சொல்லப்படுகிறது சமூக ஊடகங்களில். நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அடுத்து என்னென்னா, கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, லிகர் ஸ்கேமில் நான் வந்து ரிசைன்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து சிறையில் இருந்தால் கூட என்னோட முதல்வர் பதவி அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லிக்கிட்டாங்க. அதற்கு ஈடி கேஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைய நிலைமைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அதே நிலைமை தான் இந்த பக்கம்னு தோணுது. ஆனால் திடீர்னு இன்றைக்கி ஒரு குண்டை போட்டாங்க. இவனை நீங்கள் பார்க்குறீங்களே, இவன் யாருன்னா இவன் தான் குருபத்வான் பண்ணும். இந்த குருபத்வாத் பண்ணுன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, நீ கிளைம் பண்ணியிருக்கிறாரு. 2014 2022 வரைக்கும் எங்ககிட்ட காலிஸ்தான் குரூப்ஸ் கிட்டேருந்து 133 கோடி வாங்கியிருக்கிறாரு. இந்த 133 கோடி எதற்காகனா, ஒரு முக்கியமான தேவேந்திர பால் சிங் பல்லூர் அவர்களை வந்து விடுதலை பண்ணுறதுக்கு, அதாவது நாங்கள் பஞ்சாப்லேருந்து விடுதலை பண்ணுறதுக்காக இது வாங்கியிருக்கிறாங்க. இது மாதிரி வாங்கிட்டு எங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு இருக்காங்க. அப்போ நீங்கள் காலிஸ்தான் தீவிரவாதிகள்கிட்டருந்து காலிஸ்தான் பிரிவினைவாதிகள்கிட்டருந்து நேரடியாக பணம் வாங்கியிருக்கீங்க. அதனால தான் ஏற்கனவே நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் பஞ்சாபில் நடந்த பஞ்சாபிலிருந்து டெல்லி சலோன்ற ஒரு போராட்டம் கூட பின்புலமாக ஆம் ஆத்மி இருக்கிறது பெரிய அளவுக்கு ஃபண்ட் ஃப்ளோ உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் இதற்கு முன்னாடி விவசாயிகளோட போராட்டத்தில் காலிஸ்தானுடைய கொடி வந்து டெல்லி செங்கோட்டையில் பறக்கப்பட்டது. இது எல்லாத்துக்கும் பின்புலமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. கரெக்டாக இவர் பண்ணும். அதாவது தீவிரவாதி இவனை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிரி, பிஜேபி வந்து செய்யலாம். ஆனால் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் வாங்கியிருக்கிறாரு, என்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு மேலும் கொஞ்சம் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. போச்சுரா இது என்னடா அது, கடைசியில் தீவிரவாத தடுப்பு சட்டத்தில் ஏதாவது பண்ணிடுறாதீங்கப்பா. ஏற்கனவே இங்கே இந்தியா கூட்டணி அது இண்டி கூட்டணியா, ஆக்சுவலாக INDI அலையன்ஸ் அதுதானே வரும். அப்போ இந்தியா கூட்டணி இந்தியா அலையன்ஸ்னு வர முடியாது, அப்போ இண்டி அலையன்ஸ் தான் வரும். ரைட்டு. அப்போ இந்தியா அலையன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே இப்போ பெரிய அளவுக்கு ஆதரவு தெரிவித்து இங்கே எல்லாமே போராட்டம் பண்ணுறாங்க. திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டுறாதீங்க. ஆக்சுவலாகவே அங்கே சிபு சோரன் அவர்கள் கைது செய்யப்பட்டதில் தொடங்கி அதுக்கப்புறம் கவிதா அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால், இது எல்லாமே எதிர்க்கட்சிகளை அடுத்தடுத்து கரெக்டாக திட்டமிட்டு பழிவாங்கிற செயலில் ஈடுபட்டு இருக்காங்கன்ற நேம் இருக்குது, நிஜமாகவே இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. கரெக்டாக எலெக்ஷன் சமயத்தில் எலெக்ஷன் முடிஞ்சு கூட இந்த மாதிரி கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம். பட் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சட்டம் எல்லா கடமையும் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. ரைட்டு. ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் பிஜேபியில் அனௌன்ஸ் பண்ண ஒரு சில கேண்டிடேட் வந்து பின் வாங்கிட்டு இருக்காங்க. குஜராத்தில்
வதுருவ தகுதியில் ரஞ்சன் பென் தன்ஜெயன் அவர்கள் வந்து பின்வாங்கிட்டாங்களாம். சபர்கந்தா அவர்கள் பிசாஜி தகூர் அவர்கள் வந்து சபர்கந்தா தொகுதியில் பின்வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசில் பாரபங்கி கான்பூரில் 2 பேர் அனௌன்ஸ்மெண்ட்டில் பின்வாங்கியிருக்காங்க. இது தவிர மற்ற எம்பிஸ் நிறைய பேர் கௌதம் கம்பீரில் தொடங்கி நிறைய பேர் விகே சிங்கில் வரைக்கும் நிறைய பேர் எங்களுக்கு ஓய்வு கொடுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எதிர்க்கட்சிகள் என்ன விமர்சிக்கிறாங்கன்னா தோல்வி பயத்தை கண்டு இப்பொழுதே வந்து வெளியேறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளியேறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வயது முதிர்வின் காரணமாக என்னால் மக்களோடு மக்களாக இருந்து சேவை செய்ய முடியாது, அதனால் நாங்கள் இப்போதைக்கு எங்களுக்கு வேண்டான்ற மாதிரி சொன்னாங்க. அதே போல் இமாச்சல் பிரதேசத்தில் கங்கனா ரணாவத் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே மிகப்பெரிய அளவுக்கு நேற்று பிஜேபி லிஸ்ட்டில் பெரிய ஒரு பேச பொருளாக இருந்தது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கற்பனை நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.